வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். காமெடி சேனலில் 3 வகையான காமெடி சினிமாவில் யார் வேணாலும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அதுக்கப்புறம் டைலாக் காமெடி, அதுக்கப்புறம் இன்சிடென்ட் காமெடி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கதையை யோசிக்கும்போது அது முதல்ல அதில் யோசிக்க வேண்டியது என்னன்னா, காமெடிக்கு லாஜிக் இருக்கா இல்லையா. பெரும்பாலும் காமெடியில் லாஜிக் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ண முடியாது. லாஜிக்கே இல்லாதது தான் காமெடி. ரொம்ப லாஜிக்கெலாம் பார்த்து பண்ணிங்கன்னா அது கதையில் அழுத்தமான கதைகளில் ஒரு சென்டிமெண்ட் சீனு அல்லது ஒரு ஒரு வேறு விதமான ஜானர் கதைகளுக்கு லாஜிக்குங்கிறத ஆடியன்ஸ் கேட்பான். உள்ளே தேட்டருக்குள்ளே வரும்போதே கலகலன்னு சிரிங்க, உங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், இதில் பெரிய லாஜிக்கெல்லாம் இல்லைங்கிற மாதிரி மனோபாவத்தோடு தான் உள்ளே வருவாங்க ஆடியன்ஸு. அவங்களுக்கு டைம் பாஸு, கலகலன்னு சிரிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். இதில் பெரிய லாஜிக்கு இப்படியெல்லாம் ஒருத்தன் பண்ணுவானா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா, இப்படி டைலாக்ல யாரும் பேசுவாங்களா, இப்படி ரொம்ப லாஜிக் பார்த்தீங்கன்னா காமெடி ஸ்கிரிப்டுக்கே வரக்கூடாது. காமெடி சீனில் கூட ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபில்ம்னு இல்லை, வேர்ல்டு எந்த மூவி எடுத்தாலும் சரி, அதில் நிச்சயமாக காமெடிக்கு மட்டும் லாஜிக் பார்க்காம தான் உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் நோக்கம். அப்படி காமெடி நீங்கள் எழுதும்போது வல்காரிட்டி, கொஞ்சம் ஆபாசத்தை கலந்து அதில் சிரிக்க வச்சது பிற்காலத்தில் வெண்ணிராடை மூர்த்தி சார். அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய 2 சீரியலை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நடிகர் அவர் கொஞ்சம் ஆபாசம் கலந்து சொல்லுவார். ஆனால் மக்கள் அதை ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவருடைய ட்ரெண்டு. அந்த காலத்தில் இப்படி ஒத்துக்க மாட்டாங்க. டபுள் மீனிங் டைலாக்லாம் பேசக்கூடாது, பேசினா சென்சாரில் வெட்டுவான். அவர் வந்த காலத்திலேயே விட்டுட்டான். அதுக்கு லாஜிக்காக அடைச்சிருவார். ஒரு ஆபாசம் மாதிரி தெரியும், வல்கர் மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸாக ஒரே ஒரு டைலாக்கை போட்டு அந்த வல்காரிட்டியை சப்டியூடாக இருக்கும். அந்த வல்காரிட்டி டைலாக் டைல்யூட் ஆகிடும், சிரிச்சிருவாங்க. மக்களுக்கு தெரியும் இவர் இதைத்தான் மீன் பண்ணுறாரு. மைன்யூட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு. ஒரு ஊனத்தை கிண்டல் பண்ணி காமெடி பண்ணக்கூடாது. அவன் கிடக்கிறான் ஊமை செவிட, அவன் நொண்டிப்பைய அப்படின்னு டைலாக்கும் எழுதக்கூடாது. அது ஒரு காமெடி ஆகாது, ஒரு உடல் ஊனத்தை. அதே மாதிரி ஜாதி, ஒரு ஜாதியை தாக்கி அல்லது ஒரு கட்சியை தாக்கி அல்லது ஒரு பெரிய தலைவர்களை தாக்கி நீங்கள் காமெடி எழுதுனா அது நிச்சயமாக தோற்றுரும். அப்படி ஜெயித்தவர்களே கிடையாது. பொதுவாக மக்களுக்கு பொதுவான ஒரு கருத்தை சொல்லலாம். ஒரு அரசியல்வாதின்னா அவன் எப்படி இருப்பாங்கிறத காமெடியாக சொல்லலாம், அது வேற. ஆனால் ஒரு பர்டிகுலரான ஒரு 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 இனத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியவோ அல்லது ஒரு ஊரையோ அல்லது நம்ம தமிழ்நாட்டையோ அல்லது இந்தியாவையோ எதையுமே தாக்கி ஒரு டைலாக் எழுதுறது பெரிய காமெடி அல்ல. அது எழுதுறதுக்கு பெரிய அறிவு வேண்டாம். ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், அதெல்லாம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அவன் இங்கேருந்து ஒரு இந்தியில் ஒரு ஆக்டர், அவன் ஃப்ளைட்டில் போகிறான், அவனை மேல் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அவன் ஆடை ஆபரணங்களோடு வாரான், வாட்சு மோதிரம் செயின்லாம் போட்டு வரான். அப்போ ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஜன்னல் வழியாக அப்படி கையை வைக்கிறான். வச்ச உடனே திருப்பி எடுத்து பார்த்தா வாட்சை காணும். அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த யமலோக தூதர்கள்ட்ட சொல்கிறான், நாம் இப்போ இந்தியா வழியாக போகிறோமா அப்படின்னு கேட்குறான். ஆமாங்கிறான். அவன் எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்தியாவை கிராஸ் பண்ணி? கீழே இந்தியா இருக்குது, நம்ம இந்த புஷ்ப விமானத்தில் போகும்போது இந்தியா இது விமானம்னாலும் நாங்கள் புஷ்ப விமானம்னு சொல்லுவோம், இது எப்படி நீங்கள் இந்தியான்னு சொல்கிறீங்கன்னா, கையை வெளியில் வச்ச உடனே அதை கலக்கிட்டானே, அப்போ அது இந்தியாவாக தானே இருக்கும். இந்தியாவை நீங்களே ஒரு இந்திய படம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆள்களையே நம்ம மட்டம் தட்டி பண்ணுற காமெடி இது அடுத்த நாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா, ஓ இந்தியாவில் இப்படி தானா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காமெடிக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதோ அல்லது காமெடி படங்கள் பண்ணும்போதோ அல்லது காமெடிக்கு டைலாக் எழுதும்போதோ வாழ்கிற மனிதர்களையோ இறந்தவர்களையோ பற்றி கிண்டலாக கேலியாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி பெறாது. அது ஒரு குறிப்பிட்ட சாரார் ரசிப்பாங்க, எல்லாரும் ரசிக்கிற காமெடியாக இருக்காது. அது தப்பு. இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு தலைவர், அவர் சவுக்கிட்டு அடிக்கிறாரு, அதை நம்ம ஒரு படத்தில் ஒருத்தன் சவுக்கிட்டு அடிக்கிற மாதிரி சொன்னால் அது நிச்சயமாக அவரை தான் மீன் பண்ணும், அவங்க கட்சிக்காரங்களை ஹர்ட் பண்ணும், அவரை மீன் பண்ண மாதிரியா இருக்கும். அந்த கட்சி சார்ந்தவர்களோ அவருக்கு வேண்டியவர்களோ இதை ரசிக்க மாட்டாங்க. எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சொல்கிறது தான் காமெடி. அது சட்டையருங்கிற பேரில் அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது. சட்டையர்னா என்னன்னு கேட்டேன்னா, யாரை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களோ அவங்களே அதை ரசித்து சிரிச்சா அது இட்ஸ் கால்டு சட்டையர்.
நீங்கள் அவளை ஹர்ட் பண்ண அது எப்படி சட்டையர் ஆகும்? ஸோ அந்த மாதிரி சில கதைவாதங்களில் போவேன். சார் நாங்கள் இவரை மீன் பண்ணியிருக்கோம், இவரை கிண்டல் பண்ணியிருக்கோம், இவரை தாக்கி ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அது சரியான ஒரு காமெடியினுடைய ரூட் இல்லை, அது ஹெல்த்தியாக இருக்காது. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு வெறுப்பு வரும். ஸோ காமெடி நீங்கள் எழுதும்போது ஒரு ஃபுல் படத்துக்கு காமெடி எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருந்தால் அந்த கதையிலேயே யாரையும் தாக்காமல் அடிப்படை கருத்துலேயே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிஃபமேட்ரிமோ ஒருத்தரை மான நஷ்ட வழக்கு போடுற அளவுக்கு ஒரு கதையை நீங்கள் பண்ணக்கூடாது. நாங்கள் பண்ணுவோம் சார், அரசியல்வாதியை கிண்டல் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாமல் அதில் கட்சியினுடைய பாலிட்டிக்ஸ் வரும், கட்சிக்காரர்களுடைய தலையீடு வரும், ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி காமெடி இல்லாமல் இது வரைக்கும் யாரும் சொல்லாமல் ஃபிக்ஷன், அதாவது காமெடிங் என்பது உங்களுடைய கற்பனை. ஏதோ ஒரு கதையிலேருந்து தழுவி அதை பேஸை மாற்றி நீங்கள் பண்ணலாம். ஃபுல் படத்தையே பண்ணுற மாதிரி அது ஒரு இந்த இங்கிலீஷ் படத்தில் ஒரு காமெடி நல்லா இருந்தது, அதை நம்ம வேறு எங்கே உள்ள காமெடியனுக்கு வைக்கலான்னு சொல்கிறது வேறு. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த கதையினுடைய த்ரெட்டோ அல்லது அந்த குறிப்பிட்ட காட்சியோ யாரையும் தாக்கியோ மட்டம் தட்டியோ இருக்கக்கூடாது. போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காமெடிக்கு இன்சிடென்ட் பண்ணும்போது அதை விட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்லாப்ஸ்டிக் காமெடியில் உங்களுக்கு பயம் இல்லை, அதில் ஒரு யாரும் உங்களை அதிருப்தியாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் விழுந்தால் சிரிப்பான், இல்லைன்னா அதை கடந்து போயிடுவான். ஸோ நீங்கள் இன்சிடெண்ட்டை யோசிக்கும்போது ஒரு காமெடிக்கு லாஜிக் ரொம்ப பார்க்காதீங்க. அது உங்களுடைய கற்பனைங்கிறதுனால இப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மனோரமாவுக்காக ஒரு காமெடி ட்ராக் நான் பண்ணேன். அது அந்த படத்தில் வைக்கல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது ஜெரி லூயிஸினுடைய ஏதோ ஒரு படத்தினுடைய பாதிப்பு தான் எனக்கு அது தோணுச்சு. என்னன்னா அந்த அம்மா எப்போ பாரு இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஒரு பாட்டு ஒரு ரேடியோஸில் அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க காதில் எதையோ போட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆப்ரேஷன் ஏதோ பிரெயினில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நவீன உத்தியில் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு அந்த டாக்டர் அவருடைய கணவர் விகேஆர்னு வைங்க, அவர்கிட்ட ஒரு தவறு நடந்து போச்சு. மூளை ஆப்ரேஷன் பண்ணும்போது தவறுதலாக அந்த மைக் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு கேட்குற அந்த ஹெட்ஃபோன் அப்போ இருந்தது, அப்போ வேறு ஏதோ ஒன்று வச்சோம், அதை நீங்கள் மூளைக்குள்ளே வச்சு தலைக்குள்ளே வச்சு தையல் போட்டேன். இப்போ அவங்க வாயை திறந்தால் பாட்டு கேட்கும், காதை திறந்தால் பாட்டு கேட்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இது அவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ அந்த அம்மா உட்காந்துருக்கும்போது ரேடியோ சிலோன் அப்படின்னு ஏதோ கேட்கும், சென்னை வானொலி நிலையம்னு கேட்கும். எங்கே அந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவங்களுடைய காது வழியாக அல்லது வாயை திறந்தால் வாய் வழியாக வரும். உடனே ஐயோ இவட்ட சொல்ல முடியலையேன்னு விகேஆர் போய் காதை அப்படி திருகுனா வேறு சேனல், எப்படி டிவி ரிமோட்டை மாற்றுறீங்களோ அது மாதிரி காதை அப்படி திருகுனா இன்னொரு எஃப்எம்முக்கு போகும், இதை திருகுனா இன்னொன்று திருச்சி வானொலி நிலையம்னு போகும், இதை திருகுனா மறுபடியும் இலங்கை வானொலி நிலையம்னு வரும், இதை திருகுனா சென்னை வானொலி நிலையம்னு வரும். இப்படி தொல்லையாகி அந்த அம்மா எங்கே போனாலும் வாயும் பொத்திக்கிட்டே இருப்பாங்க, பேச முடியல, பேசுனா பாட்டாக வரும் அல்லது காதை பொத்துனா பாட்டாக வரும் அப்படின்னு ஒரு கற்பனை ஒரு படத்துக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அது ஜெரி லூயி ஏதோ ஒரு படத்தில் அந்த ஸ்டைலில் பண்ணியிருந்தது தழுவி சொன்னோடனே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை ஷூட் கூட பண்ணாங்க. அதில் அந்த காட்சி ஹைலைட்டாக இருந்தது. மனோரமாவும் விகேஆரும் ஆக்ட் பண்ணாங்க, ராமநாராயணன் டைரக்ஷன். அப்போ இது கற்பனை தான், இப்படி ஒரு மூளைக்குள்ளே ஒரு 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 மைக்கை வச்சு தைக்க முடியாது. ஆனால் ஆடியன்ஸ் அதை பார்க்க மாட்டான், அவனுக்கு என்னென்ன சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். லாஜிக்கே இல்லாதது தான் காமெடி. அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. எந்த கதைவாதத்துலேயும் உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் இது எப்படி சார் இப்படியெல்லாம் நடக்குமா சார், இல்லை லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள அப்போவே அவங்கள்ட்ட சொல்லுங்கள், லாஜிக்கெல்லாம் தேவையில்லையா காமெடிக்குன்னு சொல்லுங்கள். வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்கிறது தான். நான் நாடகங்கள்லையும் நடிச்சிருக்கேன், நிறைய நாடகங்களையும் பார்த்துருக்கிறதுனால நாடகத்துலையெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்.வி. சேகர் நாடகங்கள்லாம் கொடிகட்டி பறந்த காலங்கள் உண்டு. நான் எல்லா நாடகமும் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் நீங்கள் கற்பனையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வயிறு ஒழுங்க சிரிப்பான். மகாபாரதத்தில் மங்காத்தான்னு எஸ்.வி. சேகர் ஒரு நாடகம் போட்டார். அது இங்கேருந்து அவங்க மகாபாரதம் காலத்துக்கு டைம் ட்ராவலில் போயிட்டு அங்கே போய் அவனுக்கு சூதாட்டத்துக்கு பதில் மங்காத்தா சொல்லி கொடுக்குறாங்க, உள்ளே வெளியேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாக நடக்குமா? அப்படி இல்லை. ஆடியன்ஸ் கற்பனைக்கு விட்டுருங்க, இப்படி இருந்தால் இப்படி நடந்தால். அதனால காமெடியில் உங்களுக்கு ஒரு எலாபரேட்டாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு வசதி என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் காமெடி பண்ணுங்கள். நான் சொன்ன சில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக
பிரில்லியண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம். ஃபுல் படத்துக்கு பண்ணதுக்கு உங்களுக்கு இன்னும் சாமர்த்தியம் இல்லை, இன்னும் கற்றுக்கலைன்னா ஒரு படத்தில் வர்ற காமெடி சீனாவது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கேரக்டராக இருக்கணும். அந்த இன்சிடெண்ட் எந்த படத்துலையும் வந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கு நீங்கள் டைலாக் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதில் ஸ்லாப்ஸ்டிக்குங்கிறத குறைச்சிட்டு இன்சிடெண்ட்டே காமெடியாக பண்ணிவிட்டு அதுக்கு டைலாக் வசனம் எழுதுங்க. வசனம் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி யாரையும் மனம் புண்படுத்தாத மாதிரி வசனம் எழுதுறது ஒரு பெரிய கலை. அதனுடைய ஜானரை பற்றி நிறைய படங்களை உதாரணம் சொல்லி உங்களுக்கு இன்னும் காமெடியினுடைய நோக் அண்ட் கார்னர் அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் காமெடி ஸ்கிரிப்டை ஏன் உங்களுக்கு அவ்வளோ அழுத்தமாக ஒரு ஆழமாக நான் சொல்கிறேன்னா, காமெடி பண்ணுற ரைட்டர்ஸ் இல்லை, காமெடி படங்கள் எடுக்கிற இயக்குனர்கள் இல்லை. அதை தமிழில் சுத்தமாக ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, இப்போ இல்லை. நீங்கள் கடைசியாக காமெடி படம் என்ன வந்தது தமிழ்லன்னா எப்போ வந்ததுன்னு ஒரு படம் சொல்கிறீங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய வெற்றி எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேக்கிங்கில் இருக்குதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. எந்த பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஒரு சங்கர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான டைரக்டராக பிற்காலத்தில் ஆனாலும் அவருடைய ஜென்டில்மேன் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி இருந்திருக்கு, பிற்காலத்தில் வடிவேல் காமெடி இருந்திருக்கு. காமெடியை தவிர்த்துட்டு ஒரு படம் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு காமெடியே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்களே உங்களை தற்கொலை பண்ணுவதற்கு சமம். யூ ஆர் கமிட்டிங் சூசைட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் லைட்டர் வேல சில சீன்கள் வந்தால், அது காதல் கதையாக இருக்கட்டும், குடும்ப கதையாக இருக்கட்டும், அல்லது ஹாரராக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், அல்லது ஃபேண்டஸியாக இருக்கட்டும், எதுலனாலும் காமெடி காட்சிகள் வந்தால் அது தப்பு இல்லை. ஏன்னா அதுதான் மக்களுக்கு ரிலீஃப். ஏன் நீங்கள் பாட்டை வைக்கிறீங்க? இன்னும் இவ்வளோ டெக்னாலஜி முன்னேறினா கூட ஏன் பாட்டு வைக்கிறீங்க? ஏன் அதில் டான்ஸ் வைக்கிறீங்க? ஏன் ஒரு 500 பேர் சேர்ந்து ஆடுறாங்கன்னா, ஏன் ஃபைட் வைக்கிறீங்கன்னா, அது மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு கமர்ஷியல், ஒரு டைம் பாஸ் ஆகுறதுக்காக தியேட்டருக்கு வர்றவங்களுக்கு அவங்கள சிரிக்க வச்சு அனுப்புனீங்கன்னா, டோட்டல் படத்தில் சிரிக்க வைக்க சாமர்த்தியம் உங்களுக்கு இல்லை, காமெடியான ஒரு படத்தை எடுக்க முடியலைன்னா கூட வரக்கூடிய காமெடி காட்சிகள், உங்கள் படத்தில் வரக்கூடிய காமெடி காட்சிகள் மக்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கணும். சிந்திக்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது. அது எம்ஆர் ராதா பண்ண முடியும். கலைவாணருக்கு அப்புறம் எம்ஆர் ராதா மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்க முடியும். விவேக்கெல்லாம் நிச்சயமாக அது முடியாது. விவேக் எல்லா படத்துலையும் ஒரு அட்வைஸு, அறிவுரை, பாவிகளை அப்படி பண்ணுறீங்களேன்னு எல்லா மூட நம்பிக்கைகளை திட்டி கிண்டல் பண்ணி எம்ஆர் ராதா மாதிரி பேசினால் கூட எம்ஆர் ராதா தொட்ட இடங்களை எம்ஆர் ராதா மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வரல. ஒரு மக்கள் செய்கிற தவறுகளை அவங்கக்கிட்டே சுட்டி காட்டுறது அது எப்போவுமே சினிமாவில் ஜெயிக்காது. மக்கள் செய்கிற தப்பை நீங்கள் இலைமறைவு காய்மறைவாக தான் சொல்லணுமே ஒழிய டைரெக்டாக நீங்கள்லாம் ஓட்டு போடுறீங்களே, நீங்கள்லாம் மனுஷங்களாடா, எப்படியெல்லாம் ஓட்டு போடாதீங்கடா அப்படின்னு சொல்ல முடியாது. குடிக்கிறவன்லாம் நாய்டா, மனுஷன் இல்லை, அவனையெல்லாம் கொண்டுடணும், இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வசதிக்கு வசனம் எழுதிக்கிட்டு அது தோற்றுதுன்னா வருத்தப்படக்கூடாது. நாங்கள் ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக காமெடி நடிகர்கள் இருந்த, இப்போ இல்லை, ஒரு 50-52 பேர் காமெடி நடிகர்கள் இருந்த ஒரே இண்டஸ்ட்ரி தமிழ். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலான்னு ஒரு கன்னட படம் எடுத்தார். துவாரகேஷ்னு அடுத்த வாரிசு பண்ணவர். ரஜினிகாந்தெல்லாம் ரொம்ப கை கட்டி நிற்பார். ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், கன்னட காமெடி ஆக்டர். விஷ்ணுவர்தனை அறிமுகப்படுத்தி ராஜ்குமாருக்கு எதிராலாம் படங்கள் பண்ணி அங்கே பெங்களூரில் வாழ முடியாமல் இங்கே சென்னையில் வந்து வாழ்ந்தார். இங்கே இருந்திருக்கும்போது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலான்னு செந்திலுக்கு ஒரு ட்ராக் அதில் எழுதினார். அந்த ட்ராக்கை நான் தான் எழுதினேன். அப்போ அதை ஒரே நாளில் ஷூட்டிங்கில் ஒரு ஷாட்டு கன்னடம், ஒரு ஷாட் தமிழ். தமிழுக்கு செந்தில், கன்னடத்தில் அவரே துவாரகேஷ் சாரே ஆக்ட் பண்ணார். இங்கே கோவேஸ்வரில் அங்கே ஆர்டிஸ்ட் கிடைக்கல கன்னடத்தில், ஏன்னா காமெடி நடிகைகள் கிடையாது. அப்போ அந்த தமிழ் இன்சிடெண்ட்டு நான் பண்ணேன், டைலாக்கு நான் எழுதுனதுனால வயிறு குலுங்க எல்லோரும் சிரித்தாங்க. கன்னடத்துக்கு அதே ஷாட்டை எடுக்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லை. அப்போ துவாரகேஷ் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், உங்கள் தமிழில் என்னங்க எவ்வளோ காமெடி நடிகர்கள் இருக்காங்க, அதாவது மெயின் காமெடியன் ஒரு 5 பேர் இருந்தால் சைடு காமெடியன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பிரபலம் ஆகலை. ஆனால் இந்த காமெடியனுக்கு ஈக்குவலாக பல வருஷங்கள் திரையுலகில் இருந்தவங்க, நாடகங்களில் நடித்தவங்க, அவங்கெல்லாம் மிகப்பெரிய ரேஞ்சுக்கு வரலை. ஆனால் அவங்க கொடுக்குற கவுண்டர் இருக்க பாருங்கள், அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் அந்த செந்திலுக்கு அந்த காமெடி ட்ராக் எழுதி நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது செஞ்சி கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அங்கே வந்த ஜோக்கர் துளசி, அதுக்கப்புறம் வெள்ளை சுப்பையா, கருப்பு சுப்பையா, அப்புறம் டைப்பிஸ்ட் கோபு,
அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடிகர்கள், அந்த தேனாம்பேட்டையில் இருந்த பல காமெடி நடிகர்கள்லாம் அதில் ஆக்ட் பண்ணாங்க. லூஸ் மோகன், இவங்க ஒரு 15 பேர் நடிக்கிறாங்க. அவர் மெயின் ஆர்டிஸ்ட்டு செந்தில் ஒரு கவுண்டர் கொடுத்தா அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. செந்தில் வேண்டான்னு சொன்னால் கூட அங்கே டைரக்டர் இது நல்லா இருக்க வச்சுக்கம்பார். ஸோ காமெடி நடிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இப்போ இல்லை, இருந்த இண்டஸ்ட்ரி தமிழ் மட்டுமே. அவங்களே சீன் சொல்லுவாங்க, அவங்களே நடிப்பாங்க. காமெடி வீரப்பன்லாம் அவரே ரைட்டராக இருக்கிறதுனால அவரை நடிக்க கூப்பிட்டீங்கன்னா இதை எப்படி வச்சுக்கலாமான்னு கேட்பார். அது நம்மளுடைய சீனை விட டைலாக்கை விட பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால காமெடி நடிகர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த காலத்து படங்கள் மாதிரி இனிமேல் ஒரு படம் வருமா தமிழ்லங்கிறது சந்தேகம். நீங்கள் காமெடியாக ஒரு பதத்தை எடுக்கும்போது அதுக்கு நோன் ஆர்டிஸ்ட் வேணும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காமெடி நடிக்க நடிகர்கள் இல்லை, எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையாவது அல்லது ஒரு சின்ன பட்ஜெட்லையாவது ஒரு காமெடி, ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் யாராவது 1-2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு காமெடி கதையை இன்சிடென்ட் காமெடியாக பண்ணி அதுக்கு அருமையான வசனமும் எழுதி அதில் நீங்கள் பாடல்கள் ஃபைட்டு எது வேணாலும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிங்கன்னா காலம் கடந்து அந்த படம் வெற்றி பெறும், பேசப்படும். எத்தனையோ வருஷம் கழித்து கூட இன்றைக்கி நம்ம காதலிக்க நேரம் இல்லைங்கிறோம், திருப்பி காசே தான் கடவுளோட போட்டால் கூட டிவியில் போட்டால் நம்ம பார்க்குறோம், பட்டணத்தில் பூதம் போட்டால் பார்க்குறோம், பழைய பாபா விஜயம் போட்டால் பார்க்குறோம், அனுபவி ராஜா போட்டால் பார்க்குறோம். இதில் இந்த காமெடி படங்கள் எழுதும்போது வசனத்தில் காமெடி எழுதணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. அது காமெடியாக எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நான் சொன்ன காமெடி வீரப்பன், ஏஎல் நாராயணன், அதுக்கப்புறம் சித்ராலயா கோபு, அதுக்கப்புறம் இதுக்கு நகைச்சுவை பகுதின்னு எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அது பாலச்சந்தர் சாருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனந்து சார்லாம் கூட இருந்தால் கூட பாலச்சந்தர் சாருக்கே நல்ல ஹியூமர் சென்ஸ் உண்டு. அந்த டைலாக்லேயே கிளாப்ஸ் வாங்குவார். அனுபவி ராஜா அனுபவி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகேஷ் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் தூக்கி போடுவாங்க. போட்ட உடனே வழக்கமாக அந்த சினிமாக்களில் அந்த காலத்தில் ஒரு மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு சார் என்ன பண்ணார், அவர் கண்ணை முழித்த உடனே நாகேஷ், எல்லாரும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கேட்குற அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிம்பார். இது கிண்டல். படங்களில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேடாங்கிறத சட்டையராக ரொம்ப அருமையாக அதை டைலாக்ல போட்டார். அதே படத்தில் ஏங்க நீங்கள் எதுக்கு ஒரு நல்ல வக்கீலாக பாருங்களேன்னு ஒரு வக்கீலே சொல்லுவார் ஒரு ஃபோனில். ஏங்க நீங்களே வக்கீல் தானேன்னு இந்த எதிர்முனையில் ஒருத்தர் கேட்பார். நல்ல வக்கீல்னு சொன்னல அப்படின்னு அவரே சொல்லுவார். இந்த மாதிரி பாலச்சந்தர் சாருடைய படங்களில் வந்த காமெடியை நீங்கள் எவ்வளவோ சொல்லலாம். நாகேஷ் நடித்தது, ஈவன் ஜனகராஜ் கூட இதில் நடித்தார், டெல்லி கணேஷ் நடித்தார் சிந்து பைரவியில். ஸோ காமெடியிலையும் சென்டிமெண்டலையும் பேரலாக ஜெயித்த ஒரு டைரக்டரை நம்ம முன் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு யாரோ இருந்திருக்காங்க, பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து தான் நம்ம வர முடியும். ஏபி நாகராஜன்லாம் ஜெயிச்சார், இல்லைன்னு சொல்லலை. திருவிளையாடலாம் தருமி கேரக்டர்லாம் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாலச்சந்தர் குடும்ப கதைகளை நிறையா பண்ணார். அவர் புராணம், திருவிளையாடல், அதுக்கப்புறம் திருவருட்செல்வர், அந்த மாதிரி திருமலை தென்குமரி, வாராஜாவா, அந்த மாதிரி வெரைட்டி, நவராத்திரி, இந்த மாதிரி வெரைட்டி பண்ண மாதிரி பாலச்சந்தர் சார் பண்ணலைன்னாலும் அவர் ஒரு கிளாஸாக இருக்கும் பாலச்சந்தருடைய படங்கள்லாம். ஆனால் காமெடி இருக்கும். ஏபி நாகராஜன் சார்கிட்ட காமெடி மேலோங்கி இல்லாட்டாலும் அதில் காமெடி சீன் வரும். அதே மாதிரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அது மாதிரி பீம்சிங், யாராக இருந்தாலும் அதில் காமெடி சீன் வருமே ஒழிய ஃபுல் லெங்த் காமெடியாக படம் பண்ணவங்க ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இந்த காமெடி ஜானர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்களும் ஒரு காமெடி கதையை யோசிங்க, அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள், அல்லது ஒரு நாட்டு கிடச்சிதுன்னா அந்த நாட்டை எப்படி டெவலப் பண்ணலான்னு நீங்கள் எங்களை மாதிரி சீனியர் ரைட்டர்ஸ்ட்டை கலந்து அதை முடிவெடுங்க. இல்லைன்னா ஒரு படத்தில் காமெடி சீன் வேணும்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ராக்கில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அது மெயின் கதையிலையும் அந்த காமெடியன் வரலாம், அல்லது தனியாக ஒரு ட்ராக் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோடில் இன்னும் காமெடி ஜானரில் இருக்கக்கூடிய பல ஹைலைட்ஸை பற்றி உங்கள்கிட்ட மறுபடியும் நான் கலந்து பேச போகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் DNA சேன பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில்
வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் காணியை பெற்றுக் கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் காணியை பெற்றுக் கொள்ளுங்கள். வெருளு உந்தரு ஆவ வெற்றி வேண்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள்.